வணக்க மக்களை, சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். அந்நியாருக்கு அடித்த ஜாக்பாட்டா, ஸ்டாலின் கொடுத்த இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபரா? அது என்ன? தமிழக அரசியலில் மெகா ட்விஸ்ட். வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் மீண்டும் ஆட்சியை பிடித்தவன நிலவாட்டில் அதற்கான வேலைகளை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்மறையான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பலப்படுத்தும் வகையில்தான் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டாராம். இந்த சூழலில் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் வரக்கூடிய ஒரு பம்பரம்பர் சொல்லக்கூடிய கட்சிகள் தான் அனைத்தும் செயல்பட்டு வருகிறதா. தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தகவலின்படி வரும் தேர்தலில் தேமுதிக சார்பில் கண்டிப்பாக விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில்தான் கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவித்து வருகிறதா. ஏனென்றால் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக விருதுநகர் தொகுதியில் போட்டியிட களமிருந்த விஜயபிரபாகரன் அவர்கள் தோல்வியை மட்டுமே சந்தித்திருந்த நிலையில்தான் இன்று திமுகவுடன் கூட்டணி வைத்த நிலையில் கண்டிப்பாக அதே தொகுதியை அவருக்கு வழங்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறதா. அதாவது மறைந்த திமுக தலைவர் விஜயகாந்தின் அரசியல் வாரிசாக கருதப்படும் விஜயபிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் களமிறங்கினால் கண்டிப்பாக அந்த தொகுதி என்பது தேர்தல் களத்தையே கண்டிப்பாக மாற்றி அமைக்கும் என அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை எப்போதுமே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருந்து வருகிறதா. இந்த நிலையில்தான் விஜயபிரபாகரன் அங்கே போட்டியிடுவார் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ள பின்னணியில்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வகுத்துள்ள இந்த வியூகம் இருப்பதால் அரசியல் விமர்சனங்கள்லாம் சுட்டி காட்டுகிறார்கள். இது தேமுதிகவுக்கும் மற்ற திமுக கூட்டணி அல்லது தொகுதி பங்கீடு தொடர்பான புதிய அரசியல் நகர்வுகள் வெளிப்படையாக இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயபிரபாகரன் இந்த தேர்தல் களம் என்பது கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவிற்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயகாந்தின் மீதான அன்பும் அவர் விட்டு சென்ற இந்த அரசியல் பாதையை தொடரும் வாரிசு என்ற பிம்பமும் விருதுநகர் தொகுதியில் வாக்குகளை ஈற்ற அவருக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் என்றுதான் அரசியல் வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கிறதா. ஒட்டுமொத்தத்தில் விஜயபிரபாகரனின் இந்த விருதுநகர் வருகை என்பது வர இருக்கும் தேர்தலில் ஒரு கவனிக்கத்தக்க திருப்பமாக அமையும். அது மட்டுமின்றி ஆளும் கட்சியான திமுக திட்டங்கள் மற்றும் கூட்டணி அரசியலின் பின்னணியில் தேமுதிக இந்த தொகுதியில் எத்தகைய வியூகங்களையும் கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் இது அரசியலில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறதா. இந்நிலையில்தான் தேமுதிக கேட்கும் இந்த தொகுதி என்பது கண்டிப்பாக திமுக கூட்டணியில் அவருக்கு வழங்கப்படுமா என்ற மனநிலையில்தான் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கப்படும் முடிவுதான் கண்டிப்பாக விஜயபிரபாகரனின் அரசியல் எதிர்காலம் உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு முதல் முறையாக சந்திக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தல் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.